ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். இதோட டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் முடிஞ்சிடும். பார்ட் 3 கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ஸ்போக்கனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் டைரக்ட் இன்டைரக்ட்லேருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது எக்ஸாம்ஸ்க்கெலாம் படிக்கிறா இருந்தால் இது வந்து கண்டிப்பாக பார்ட் 5 வரைக்கும் போகும். நம்ம வந்து சாதாரணமாக பேசிக்கிறதுனால இந்த பார்ட் 2 வரைக்கும் உங்களுக்கு போதும். சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 299 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் மெயிலில் கேட்டிங்கன்னா நான் மெயிலில் பதில் அனுப்புவேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பிடிஎஃப்பில் வேணும், நாங்கள் வந்து பேப்பரில் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த பிடிஎஃப் பிரிண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க 999 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பிடுவோம் வாட்ஸ்அப் மூலயமா. நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அப்படி தேவைன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எப்படி பே பண்ணுறது நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்டில் பார்ட் 2 அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், நான் போன தடவை கொடுத்த ஸ்லைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறத அப்படியே தான் வச்சுருக்கேன். என்ன வந்து என்னவாக மாறணும், செட் டூன்னு வந்தால் டோல்டாக மாறணும், கமா இன்வெர்டட் கமா தேட்டாக மாறணும், அந்த ரூல்ஸ் எல்லாமே அப்படியே லெஃப்டில் வச்சுருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ அருண் செட் டு சோஃபியா சாரி ஐ ஆம் லேட், அது என்னவாக மாறுது? அருண் டோல்டு சோஃபியா தேட் ஹீ வாஸ் லேட். ஏன் வந்து ஆம் வந்து வாஸாக மாறுதுன்னா இது நம்ம இன்டெரக்டாக மாற்றும் போது பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறோம். ஏன் பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறோம் அப்படின்னா அருண் செட் அப்படின்னு அந்த செட்டுன்ற வேர்டு பாஸ்ட் டென்ஸாக வருது. அதனால் நம்ம மொத்தத்தையும் பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த செட்டு வந்து சேஸ் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் நிற்கிது. ஓகேவா? சே தான் வரணும். தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால வேர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிறதுனால அது கூட எஸ் சேர்க்குறோம். இது நம்ம ரூல் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அருண் அப்படின்னு வர்றதுனால அந்த சேன்னு வராமல் சேஸ் அப்படின்னு வருது. இப்போ இதுவே வந்து வி தே அப்படி வந்ததுன்னா நம்ம வெறும் சே தான் போடுவோம். ஓகேவா? இப்போது இந்த செட்டு வந்து சேஸாக வரும்போது நம்ம உள்ளே இருக்க ஆம், அந்த இன்வெர்டட் கமாஸ்க்கு உள்ளே இருக்கிற ஆம் வந்து வாஸாக மாறாமல் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே இஸ்ஸாக மாறும். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போது அருண் சேஸ், அருண் சொல்கிறான் ஐ ஆம் லேட், நான் லேட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும்போது ஓகே, அருண் சேஸ் தட் ஹீ இஸ் லேட், அந்த இன்வெர்டட் கமாஸ் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிடுங்க. அருண் சேஸ் தட் ஹீ இஸ் லேட். இப்போ நம்ம இதுவே அருண் செட்டு வந்திருந்தோன்னா நம்ம எப்படி போட்டோம்? ஹீ வாஸ் லேட் போட்டோம். இங்கே செட்டு வந்து சே அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் வர்றதுனால ஐ ஆம் லேட் அப்படின்றது ஐ வந்து யாராக மாறுது? ஹீ. அருண் சொன்னால் அவன் லேட்டாக வந்திருக்கான் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஐ வந்து என்னவா மாறும்? லெஃப்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரூல்ஸு போன தடவை நம்ம பார்த்தோம். ஹீயாக மாறிடுது. அப்போ அருண் சேஸ் தட் ஐ வந்து ஹீயா மாறி ஆம் வந்து போன தடவை செட்டு வந்ததுனால வாஸாக மாறிச்சு. ஏன்? அந்த ஹீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அப்போது வாஸாக வந்தது. ஆனால் இப்போ அது ப்ரெசன்ட் டென்ஸாக மாறும்போது ஹீ வந்தால் இஸ்ஸு தான் வரணும், நமக்கு தெரியும். அந்த லேட் எடுத்து அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ அருண் தாமதமாக வருகிறதாக கூறுகிறான், இல்லை வந்திருப்பதாக கூறுகிறான் அப்படி சொல்கிறது. கூறுகிறான், அதில் வந்து கூறினான் பார்த்தோம், செட். இதில் வந்து கூறுகிறான். இப்போ 2 பேர் பேசிகிட்டே இருக்காங்க, மூணாவதாக நிற்கிறவங்க அந்த டைம்லேயே சொல்கிறாங்க ஏ அருண் பார்ப்பான் அவன் லேட்டாக வரதா சொல்கிறான் அப்படின்னு அந்த டைம்லேயே சொல்கிறது. ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னும் புரியும். இப்போ அருண் சேஸ் ஐ ஆம் டயர்டு, நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன் அப்படின்னு அருண் சொல்கிறான். ஸோ அருண் சேஸ் அந்த கமா இன்வெர்டட் கமா தேட்டாக மாறிடும், ஐ வந்து ஹீயாக மாறிடும், ஆம் வந்து இஸ்ஸாக மாறிடும். ஏன்னா இது ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால. ஸோ அருண் சேஸ் தட் ஹீ இஸ் டயர்ட், அருண் சோர்ந்திருப்பதாக கூறுகிறான். இப்போ அடுத்தது பாருங்கள் எக்ஸாம்பிள். அருண் சேஸ்
இப்போ இதில் வந்து வெறும் பி வேர்ப் மட்டும்தான் வந்தது. ஐ ஆம் லேட், ஐ ஆம் டயர்ட், பி வேர்ப் மட்டும் வந்திருக்கு. ஆனால் மெயின் வேர்ப் வந்தால் இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி மாற்றணும் அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அருண் சேஸ் ஐ ஈட் 5 ஆல்மண்ட்ஸ் இன் அ டே. ஒரு நாளில் நான் 5 பாதாம் சாப்பிடுகிறேன். அதாவது நம்ம டெய்லி செய்கிற ஒரு விஷயம். ப்ரெசன்ட் டென்ஸ். சேஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அருண் சேஸ், அந்த கமா இன்வெர்டட் கமாஸ் தேட்டாக மாறிடுது. அருண் சேஸ் தேட். ஐ வந்து என்னவா மாறும்? அருணை குறிக்கிறதுனால ஹீயா மாறும். ஹீ ஈட். ஈட் வந்து போட்டுரும். அப்படியே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் போடுறோம். எப்படி வந்து ஆம் வந்து ஹீ வரும்போது இஸ்ஸா மாறுதோ அதே மாதிரி இங்கே ஈட் வந்து ஹீ வரும்போது ஈட்ஸாக மாறும். ஏன்? தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் ஈட் அப்படின்னு வந்திருக்கிறதுனால ஈட்ஸாக மாறும். மேலே வந்து ஐ வந்திருக்கிறதுனால ஐ ஈட் போடுறோம். அந்த ஐ வந்து ஹீயை குறிக்குதுன்றதுனால இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீயாக மாறிடும்போது அந்த ஈட் வந்து ஈட்ஸாக மாறிடும். So Arun says that he eats 5 almonds in a day. ஒரு நாளில். இன் அ டே, ஒரு நாளில். ஓகே, அப்போ அருண் ஒரு நாளைக்கு 5 பாதாம்கள் சாப்பிடுவதாக கூறுகிறான். இதுதான் கான்செப்ட். ரொம்ப பெருசாக டைரக்ட் இன்டைரக்ட்லாம் படித்து நம்ம மார்க்லாம் வாங்க போகிறதில்ல. அதாவது இப்படி வந்தால் இப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அதுக்கு இந்த இது தெரிஞ்சால் போதும். ப்ரெசன்ட் டென்ஸில் வந்தால் இது போடணும், பாஸ்ட் டென்ஸில் வந்தால் அப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, இப்போது ஒருத்தர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணும்போது, டைரக்டாக ரிக்வெஸ்ட் பண்ணும்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி எழுதணும்? ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணும்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி எழுதணும்? ஒருத்தவங்க கட்டளை இடும்போது எப்படி? இந்த மாதிரி எப்படி மாற்றணும் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். இப்போ ராம் செட், ராம் சொன்னால் ராஜா கமின், உள்ளவா ராஜா அப்படின்னு கூப்பிட்றான். இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ராம் செட் வந்து என்னவா மாறும்? டோல்டாக மாறும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, அது டோல்டு போட்டுட்டோம். அடுத்து யார்கிட்ட சொல்கிறான்? இது வரைக்கும் நம்ம எப்படி படித்தோம்? அருண் செட் டு ஷீலா, அருண் செட் டு சோஃபியா. சோஃபியா கிட்ட சொன்னான்றது முன்னாடி கமாக்கு முன்னாடியே வந்துடும். பட் இந்த மாதிரி வரும்போது ராம் செட் ராஜா அப்படின்றது இன்வெர்டட் கமாஸ்குள்ளே போயிடுது. அப்போ நீங்களாவே அதை வெளியே எடுத்துருங்க. யார்கிட்ட யார் சொன்னா? ஸோ ராம் டோல்ட் ராஜா, ராஜா வெளியே எடுத்துட்டிங்களா? இப்போ கம்மின், உள்ளே வர சொல்லி சொன்னா, வருவதற்கு சொன்னா அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணணும்? தேட்டுக்கு பதிலாக டூ ஆட் பண்ணணும். ஏன் டூ ஆட் பண்ணணும் அப்படின்னா, அவன் டைரக்டாக ஒரு கட்டளை இட்டாலோ, ஒரு அட்வைஸ் பண்ணாலோ, ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாலோ நம்ம வந்து தேட் போட்டு எழுத மாட்டோம். ஓகே, இப்போ ராம் டோல்ட் ராஜா தட் கம் இன் அப்படின்ற அர்த்தமே வராது. தட் ஹீ ஷுட் கம் இன் அப்படி வந்தால் தான் அந்த தேட் போட முடியும். ஆனால் டைரக்டாக அவன் வந்து ஆர்டர் பண்ணுறான். ஸோ டு கம் இன், உள்ளே வர சொல்லி ராஜா கிட்ட ராம் சொன்னான். இது வந்து நீங்கள் ரூலாக எடுத்துக்கணும், டூ தான் போடணும் அப்படின்னு. இந்த மாதிரி டைரக்டாக ஆர்டர் பண்ணும்போது, ரிக்வெஸ்ட் பண்ணும்போதோ நம்ம என்ன போடணும்? டூ அப்படின்றதான் போடணும். இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். சுகன் செட் டு ஷீலா ப்ளீஸ் லிசன் டு மீ. அப்போது சுகன் வந்து ஷீலா கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ப்ளீஸ் லிசன் டு மீ. ஐயோ நான் சொல்கிறது கொஞ்சம் கவனியே அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? ப்ளீஸ் கொஞ்சம் நான் சொல்கிறது கவனியே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போது சுகன் இந்த செட் டு அப்படின்றது என்ன வரணும்? ரிக்வெஸ்டட் அப்படின்னு வரணும். இது வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்க இந்த மாதிரி பார்த்து எழுதுவாங்க. நம்ம சாதாரணமாக கொலோக்கியலில் பேசும்போது சுகன் டோல்டு ஷீலா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஷீலா இந்த ப்ளீஸ் எல்லாம் போடக்கூடாது. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டூ போட்டுட்டு அந்த விஷயத்தை மட்டும் சொல்லணும். இப்போ லிசன் டு மீ அப்படின்ற விஷயம், கம் இன் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் அங்கே எடுத்து எழுதணும். டு லிசன் டு மீ அப்படின்னு சொன்னது ஓகே, யார்கிட்ட சொல்கிறாங்க? சுகன் செட் டு ஷீலா. அப்போ சுகன் சொல்கிறான். அப்போ சாரி, இங்கே வந்து லிசன் டு ஹிம் வரணும். ஓகே, மாற்றிக்கோங்க. சுகன் ரிக்வெஸ்டட் ஷீலா டு லிசன் டு ஹிம், ஹிம்மாக மாற்றிக்கோங்க. அடுத்து சுகன் செட் டு ரகு
கோ ஹோம் அண்ட் டேக் ரெஸ்ட். வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்றது என்னது? அட்வைஸ் பண்ணுறது இல்லையா? நீ போய் படப்படன்னு வேலை செஞ்சிடாத, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னும் போது அவனோட நல்லதுக்காக நம்ம சொல்கிறது. ஸோ அது வந்து அட்வைஸ் பண்ணுறது. நீங்கள் அட்வைஸ்டும் போடலாம், டோல்டுன்னு போடலாம். ஸோ சுகன் அட்வைஸ்ட் ரகு. என்ன ஆகிடும் இங்கே? டைரெக்டாக அட்வைஸ் பண்ணாலோ ரிக்வெஸ்ட் பண்ணாலோ இல்லை ஆர்டர் பண்ணாலோ நம்ம என்ன பண்ணணும்? தேட் போடாமல் டூ போடணும். அப்போ டூ போட்டுட்டு டு கோ ஹோம் அண்ட் டேக் ரெஸ்ட். இங்கே அவன் அவள் நான் எதுவுமே வரல, அப்படியே இருக்கிறத எடுத்து எழுதிடலாம். ஓகே, ஸோ சுகன் அட்வைஸ்டு ரகு டூ போட்டுட்டு கோ ஹோம் அண்ட் டேக் ரெஸ்ட். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ராதா செட் டு ரீட்டா டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். புதுசாக இருக்கவங்க கிட்ட புதியவர்களிடம் பேசாதே அப்படின்னும்போது அது என்னது? எச்சரிக்கை செய்கிறது, வார்னிங் கொடுக்கறது. அப்போது நீங்கள் அப்படியும் போடலாம், இல்லை பேசும்போது டோல்டும் போடலாம். ஸோ ராதா வார்ன்ட் ரீட்டா. இங்கே எல்லாமே ரிக்வெஸ்டட், அட்வைஸ்டு, வார்ன்ட் அப்படி தான் போடுறோம். ஏன்னா இங்கே மேலே வந்து அவங்க செட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ராதா வார்ன்ட் ரீட்டா. இப்போது டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னா டு டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு வரும். ஆனால் டு நாட், டோன்ட் அப்படின்னு வரும்போது இங்கே என்ன போடுவோம்? நாட்டை மட்டும் எடுத்துக்கணும், டூவை விட்டுறணும். டு நாட்டை வந்து என்ன டு நாட் தான் டோன்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ டு நாட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸை டூ எடுத்துட்டு நாட் டு டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். எப்போவுமே நாட் அங்கே வந்ததுன்னா மேலே, கீழே இன்டைரக்ட்லேயும் நாட்டு தான் போடணும். ஓகே, ஸோ டூவை மட்டும் எடுத்துருங்க. ஸோ ராதா told Rita இல்லைன்னா warned Rita not to talk to strangers. அடுத்து he said சுந்தர் don't go out. அவன் சொன்னான் சுந்தர் நீ வெளியே போகாதன்னு. இப்போ எப்படி போடுவோம்? இதுவும் என்னது? டோன்ட்னாலே என்னது? கட்டளை. ஓகே, முதல்ல வந்து டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து வார்னிங் கொடுக்கறதாகவும் இருக்கலாம். இது டோன்ட் கோ அவுட், வெளியே போகாத அப்படின்னு கட்டளை இடுறதாகவும் எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லைன்னா டோல்டு போட்டு முடிச்சிடலாம் மொத்தத்தையும். ஸோ ஹி ஆர்டர்ட் சுந்தர். இங்கே டோன்ட் வந்தாலே என்ன வந்துடணும்? வெறும் டூ போடாமல் இன்டைரக்டில் நாட் டூ போடணும். நாட் டு கோ அவுட், நாட் டு கோ அவுட். இங்கே ஏன் வந்து ஐ இதெல்லாம் வராதனால நம்ம ஹீ ஷீ அவளை அவனை ஹிம் ஹெர் எதுவுமே தேவையில்லை. அதுதான். ஓகே, இப்போது சப்போஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஆச்சரியக்குறியோட ஒரு சென்டென்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஷீ செட், அவள் சொன்னால் வாட் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ், எத்தனை ஒரு அழகான ட்ரெஸ், எவ்வளவு அழகான ஒரு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போடுறோம், அதாவது ஆச்சரியக்குறி போடுறோம். அப்போது அது எக்ஸ்க்ளைம்டு அப்படின்னு சொல்லலாம். ஆச்சரியத்தோடு சொன்னால் ஷீ எக்ஸ்க்ளைம்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா ஷீ டோல்டு போட்டுக்கலாம் பேசும்போது. ஸோ ஷீ எக்ஸ்க்ளைம்டு, கமா இன்வெர்டட் கமா தேட்டாக மாறிடுது. வாட் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ் அப்படின்றத தேட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ் அப்படின்னு நம்ம போடணும். ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ், அது ஒரு அழகான ட்ரெஸ்ஸாக இருந்தது. இட்டெல்லாம் இங்கே இருக்காது, நம்மளே தான் போட்டுக்கணும். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல். வாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? இட் வாஸ் அப்படின்னு போடுறோம். ஓகே, வாட் எடுத்துட்டு இட் வாஸ் அப்படின்னு ஏன் வாஸ் போடுறோன்னா செட் வர்றதுனால இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். வாட் அ வண்டர்ஃபுல் ரெயின்போ அப்படின்னா that போட்டு it was a wonderful rainbow அப்படி மாற்றிக்கணும். ஓகே, இந்த அளவுக்கு டைரக்ட் இன்டைரக்ட் நமக்கு தெரிஞ்சாலே போதும் பேசுகிறதுக்கு. இப்போது நாம் இன்னையோட மேஜர் பார்ட் முடிச்சிட்டோம். டைரக்ட் இன்டைரக்ட் மொத்தமாக மேஜராக ஸ்போக்கனுக்கு தேவையானது எல்லாமே முடிச்சிட்டோம். இதை வச்சு நீங்கள் நல்லாவே இங்கிலீஷ் பேச முடியும். நீங்கள் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் ஹிண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பேன், எப்படி பேசுகிறதுக்கு என்னென்ன ஹிண்ட்ஸு தேவை. ஓகே, அதே மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், சென்டென்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சின்ன சின்ன ஹிண்ட்டாக கொடுத்து அது கூட கான்வர்சேஷன் கொடுத்து அது கூட ஹோம்ஒர்க் கொடுத்து தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதனால் சில விஷயங்கள் புரியாதவங்க எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம கான்வர்சேஷன் செஷன் பார்க்க போகிறோம். அது கூட போன தடவை கொடுத்ததோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கான்வர்சேஷனுக்கு போகலாம். இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் இந்த கான்வர்சேஷன் நடக்குது.
நான் டைம் இல்லாதனால இதை தமிழில் டைப் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை. அதனால் வந்து நான் இது மட்டும் நான் ஓரலாக சொல்கிறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 பேர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ரீட்டா, ரிஹானா. இப்போது அவங்க பாஸை பார்க்கறதுக்கு ரீட்டான்ற பொண்ணு வருது, அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து வராங்க. அப்போ ரிஹானா கிட்டே கேட்குறாங்க, ரிஹானா இந்த பாஸோட செக்ரட்டரி அப்படி ஏதாவது வச்சுக்கோங்களேன். ஸோ ரீட்டா வந்து கேட்குறாங்க, பாஸ் உள்ளே இருக்காங்களா அப்படின்னு. இப்போது நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது வெறும் பி வேர்பில் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னெலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போது பாஸ் உள்ளே இருக்காரு அப்படின்னு நம்ம எப்படி சொல்வோம்? தி பாஸ் இஸ் இன். இன்னா உள்ளே, இஸ்னா இருக்கிறார். தி பாஸ் அப்படின்றது நவுன். ஓகே, மெயின் வேர்ப் இல்லாதனால இஸ்ன்றது பி வேர்ப் தான் அங்கே ஒர்க் ஆகுது, இருக்கிறார். ஸோ பாஸ் இஸ் இன், தி பாஸ் இஸ் இன். இது வந்து ஆன்சராக வரும்போது அப்போது கொஸ்டினாக எப்படி கேட்கணும்? இஸ் பி வேர்ப் முன்னாடி வந்துடும். ஸோ இஸ் த பாஸ் இன்? ஓகே, இஸ் ஹீ இன்? அப்படி. ஸோ இஸ் த பாஸ் இன். நம்ம WH படிக்கும்போது, WH கொஸ்டின்ஸ் படிக்கும்போது வெறும் பி வேர்ப்ஸில் ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கோம். நீங்கள் அந்த பேஜ் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே புரியும். பி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இஸ் த பாஸ் இன்? ரிஹானா சொல்கிறா எஸ், ஹீ இஸ் இன். த பாஸ் இஸ் இன் அப்படியும் சொல்லலாம். ஓகே, அவர் உள்ளே தான் இருக்கார். ஸோ ஹீ இஸ் இன். ரீட்டா, நான் அவரை சந்திக்க முடியுமா? அப்போ நம்ம கேன் போட்டு கொஸ்டின் டேக் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஜ் திருப்பி பாருங்கள். ஸோ கேன் போட்டுட்டு பி வேர்ப் போட்டுட்டு சப்ஜெக்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் வேர்ப் போட்டு அது பார்த்துருப்போம். அந்த ரூல்ஸ் எடுத்து பாருங்கள். ஸோ கேன் ஐ மீட் ஹிம்? என்னால் அவரை பார்க்க முடியுமா? ஓகே, அப்போ ரிஹானா சொல்கிறாங்க ஹீ இஸ் இன் அ மீட்டிங் வித் த சேல்ஸ் டீம். நல்லா நோட் பண்ணுங்கள். கேன் ஐ மீட் ஹிம், கேன் வந்து பி வேர்ப் போட்டோம், அந்த ஃபார்முலா எடுத்து பாருங்கள். பி வேர்ப் போட்டுட்டோம், அடுத்து சப்ஜெக்ட் யார், நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுனால ஐ போட்டுடுறோம். கேன் ஐ சந்திக்க முடியுமா, அதுக்கு அடுத்து நவுனுக்கு அடுத்து மெயின் வேர்பு அதுதான் வரணும். ஸோ அப்போது மீட் சந்திக்கிறது, ஸோ ப்ரெசன்ட் டென்ஸுன்றதுனால மீட் போடுறோம். ஸோ கேன் ஐ மீட் யாரை, அவரை. அப்போ ஹிம், கேன் ஐ மீட் ஹிம். ஓகே, நவுன் ப்ளஸ் வேர்ப் ஐ மீட் வந்துடுச்சு. ஆனால் முடியுமான்னு கேட்குறதுனால நம்ம முன்னாடி கேன் போட்டுக்கிறோம். ஸோ கேன் ஐ மீட் அவரை, ஹிம். இப்போது அதுக்கு ரிஹானா பதில் சொல்கிறாங்க, அவர் ஒரு மீட்டிங்கில் இருக்கார். ஸோ நவுன் என்ன, ஹீ. ஓகே, இருக்கிறாருன்றதுக்கு என்ன போடுவோம், எஸ். எதில் இருக்கார், மீட்டிங்கில் இருக்கார். அப்போ மீட்டிங் இல் அப்படின்னு இல் வரும்போது இன் போடுறோம். ஒரு மீட்டிங்கில் இருக்காருன்னும் போது போடுறோம். ஸோ ஹீ இஸ் இன் அ மீட்டிங், ஹீ இஸ் இன் அ மீட்டிங். யார் கூட, சேல்ஸ் டீம் கூட. அதாவது விற்பனை செய்கிற சேல்ஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரும் ஒரு டீம் இல்லையா, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அது ஒரு டீம்னு தான் சொல்லுவாங்க. அப்போ சேல்ஸ் டீமுடன் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ உடன்னும் போது வித் ப்ரிப்போசிஷன் லாஸ்ட்டில் வரக்கூடாது, அப்போ முன்னாடி தான் போடுவோம். அப்போது வித் த சேல்ஸ் டீம். ஏன் த போடுறோம், அந்த சேல்ஸ் டீமுன்றதை குறிப்பிட்டு சொல்கிறோம். அங்கே எத்தனையோ இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் இருப்பாங்க, சர்வீஸ் இருப்பாங்க, இவங்களை அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணி குறிப்பிட்டு சொல்கிறதுனால நம்ம த போடுறோம். ஸோ he is in a meeting with the sales team. இப்படி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும். அப்போது ரீட்டா சொல்கிறாங்க, சரி அப்போனா அவர் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுறியா அப்படின்னு ரிஹானாவை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க சொன்னதுக்கு ஒரு ஓகே சொல்லிடுறாங்க, சரி சொல்லிடுறாங்க. இப்போது எப்போவுமே வந்து முடியுமா அப்படின்னு தான் கேட்போம். நமக்காக ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் இது செய்ய முடியுமான்னு கேட்போம். ஸோ அவங்க பாஸோட செக்ரட்டரி, இவங்க வந்து அவங்கள ஆர்டர் பண்ண முடியாது. முடியுமா, உங்களால் கூப்பிட முடியுமா, அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு ஒரு கால் பண்ண முடியுமா அப்படின்னும் போது நம்ம கேன் தான் போடணும். அப்போது யூ கால் மீ அப்படின்னா அது ஆன்சர், நீ என்ன கூப்பிடு. யூ வந்து சப்ஜெக்ட், கால் வந்து மெயின் வேர்ப், என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ யூ கால் மீ.
அப்படின்றது பதில். அதுவே கேள்வி ஆகணும்னா எப்படி போடணும்? அந்த வார்த்தைக்கு முன்னாடி கேன் போடுங்க. கேன் யூ கால் மீ? உன்னால் என்ன கூப்பிட முடியுமா? ஸோ யூ கால் மீனா நீ என்னை கூப்பிடு. கேன் முன்னாடி போட்டோன்னா கூப்பிட முடியுமா? அப்போ கேன் யூ கால் மீ? உன்னால் என்ன கூப்பிட முடியுமா? எப்போ? வென் ஹீ இஸ் ஃப்ரீ. வென் அப்படின்னா அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது. எப்போதுன்ற அர்த்தம் இங்கே வராது. ஏன்னா நடுவில் வென் வரும்போது நம்ம ஏற்கனவே ஒரு சாப்டரில் படிச்சிருக்கோம். நடுவில் வென் வந்தால் போதுன்ற அர்த்தம் தான் வரும். இது கன்ஜங்ஷனாக இப்போ வருது. WH கொஸ்டினாக இங்கே வரல. ஓகே, வென் வில் யூ கம் அப்படின்னு வென் வந்து சென்டென்ஸ்க்கு முதல்ல வந்ததுன்னா அது நீ எப்போ வருவ எப்போன்ற அர்த்தத்தில் வரும். வென் வில் யூ கம்னியா நீ எப்போ வருவ அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஆனால் வென் வந்து சென்டென்ஸ்க்கு நடுவில் வரும்போது அது கன்ஜங்ஷனாக மாறிடும். ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுற கன்ஜங்ஷனாக மாறி போது அப்படின்ற அர்த்தத்தில் வரும். அப்போ அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது நீ என்ன கூப்பிட முடியுமா? இனிமேல் இந்த மாதிரி தான் சென்டென்சஸ் நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, அப்போது ஹீ இஸ் ஃப்ரீ அப்படின்னா அவர் ஃப்ரீயாக இருக்கிறார். அப்போது போது அப்படின்றது ஆட் பண்ணோன்னா வென் ஹீ இஸ் ஃப்ரீ, அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஓகே, இப்போது புரியுதா? ஓகே, கேன் யூ கால் மீ? நீ என்னை கூப்பிட முடியுமா? வென் ஹீ இஸ் ஃப்ரீ, அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது. அதுக்கு ரிஹானா எஸ் ஷியர், ஆமாம் கண்டிப்பாக. ஷியர்னா கண்டிப்பாக அப்படின்னு ரிப்ளை பண்ணியாச்சு. இப்போது ஐ திங்க், நான் நினைக்கிறேன், த மீட்டிங் வில் பி ஓவர், மீட்டிங் வந்து முடியும் பை 12:30. ஓகே, இப்போது நான் நினைக்கிறேன், இப்போ நவுன் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கு ஐ போட்டுட்டோம். நினைக்கிறேன்றதுக்கு திங்க், இது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிறதுனால ப்ரெசண்ட்டில் பேசுகிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் தான் போடுறோம். நவுனுக்கு பக்கத்தில் வேர்ப் போட்டோம். ஐ திங்க் என்ன நினைக்கிறேன்றது சொல்ல போகிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? த மீட்டிங் வில் பி ஓவர், மீட்டிங் முடிஞ்சிடும், முடியும், இல்லை மீட்டிங் வில் பி கம்ப்ளீட்டட் அப்படியும் போடலாம். ஓகே, ஆனால் வழக்கமாக ஒரு கான்ஃபரன்ஸோ மீட்டிங்கோ அப்படின்னு சொல்லும்போது ஓவர், நம்ம வந்து ஓவர்னா மேலே அப்படின்றது படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு 2 இதுக்கு கேப் விட்டு ஒரு கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா அதுக்கு ஓவர் போடுவோம் அப்படின்னு படிச்சிருந்தோம். சன் வந்து மேலே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓவர் அவர் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஓவர்னா முடியுது அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. க்ளூவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷன் முடியுதுன்னா அந்த ஃபங்க்ஷன் வில் பி ஓவர் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போது நவுன் வந்து ஐ, இனிமேல் தான் மீட் பண்ண போகிறோன்றதுனால ஃப்யூச்சர் டென்ஸ் பி வேர்ப் வில் போடுறோம். மெயின் வேர்ப் வந்து மீட் தான் போடுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் தான் போடுவோம் ஃப்யூச்சர் டென்ஸ் பி வேர்ப் பக்கத்தில். அதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ ஐ வில் மீட் யாரை? அவரை, ஹிம், பை 1 PM. ஓகே, 1 மணிக்கு அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது ரிஹானா கேட்குறாங்க, வை, ஏன்? யூ கேன் see him by 12:30. யூ கேன் see him, நீ பார்க்க முடியும். அப்போது கேன், யூ கேன், see பார்க்க முடியும். யூ கேன் see அப்படின்னா பார்க்க முடியும். யூ கேன் ரைட் எழுத முடியும். யூ கேன் ரன் ஓட முடியும். ஞாபகம் இருக்கா? அந்த கேன் நம்ம படித்தது, அந்த டாபிக் எடுத்து பாருங்கள். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனதெல்லாம் பார்க்கும்போது இது அதோட ஈக்குவலாக இருக்கும். ஸோ யூ கேன் see him, அவரை. யூ கேன் see him, யாரை? அவரை. ஸோ யூ கேன் அப்படின்னு பீவர்ப் போடும். எப்படி பீவர்ப் வில் போடுறோமோ அதே மாதிரி கேன் போடுறோம். ஸோ யூ கேன்னா உன்னால் முடியும். என்ன முடியும்? பார்க்க முடியும். ஸோ சி போடுறோம். யூ கேன் see, யாரை பார்க்க முடியும்? அவரை பார்க்க முடியும். அப்போது ஹிம். இப்படி ஒரு சொல்லுக்கும் கொஸ்டின் கேட்டு கேட்டு நீங்கள் ஆன்சர் ஃபார்ம் பண்ண பழகிக்கோங்க. அப்படி தான் டயலாக் ஃபார்மேஷன் கற்றுக்கணும். ஸோ யூ கேன் see him by 12:30. 12:30 நீ அவரை பார்க்கலாமே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ ரீட்டா என்ன சொல்கிறாங்க? நோ ரிஹானா, இல்லை ரிஹானா, லெட் ஹிம் டேக் ரெஸ்ட், அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். லெட் ஹிம் டேக் ரெஸ்ட். இந்த லெட் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு நம்ம டாப்பிக்கில் படிச்சிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட் மீ டேக் ரெஸ்ட், இங்கே வந்து
நவுன் வந்து ஐ வராது, ஹீ வராது. இந்த லெட் வந்தாலே நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால் மீ போடணும். அவன் ரெஸ்ட் எடுக்கணும்னு போட்டால் ஹிம் போடணும். அவ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு போட்டால் ஹெர் போடணும். லெட் ஹெர் டேக் ரெஸ்ட். அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா தே வராது, தெம் வரணும். லெட் தெம் டேக் ரெஸ்ட். புரியுதா? லெட் அதாவது அலோவ் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ லெட் ஹிம் டேக் ரெஸ்ட். இங்கே நவுன் வந்து ஹிம்மாக வச்சுக்கணும். மெயின் வேர்ப் டேக், ரெஸ்ட். லெட் ஹிம் டேக் ரெஸ்ட். எவ்வளோ நேரம்? ஃபார் சம் டைம், கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே, கொஞ்ச நேரத்துக்காக ரெஸ்ட் எடுக்கட்டும். ஃபார் சம் டைம். ஓகே. ஆஃப்டர் த மீட்டிங்க்கு அப்புறம், ஏற்கனவே ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காரு, அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் 1 மணிக்காக வரேன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ லெட் ஹிம் டேக் ரெஸ்ட் ஃபார் சம் டைம் ஆஃப்டர் த மீட்டிங்க்கு பிறகு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அடுத்து that will be good, அதுதான் நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போ தான் ஒருத்தரோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது. ஸோ அது நல்லதாக இருக்கும், அது ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ that will be good. இருக்கும், நல்லதாக இருக்கும் அப்படின்னும் போது பி இல்லையா? வில் வரும்போது இஸ் போடக்கூடாது. ஸோ that will be good. நம்ம will be தான் ஃப்யூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் இருக்கும் அப்படின்றதுக்கு. ஓகே. அடுத்து ரிஹானா. ஸோ கைண்ட் ஆஃப் யூ, எவ்வளோ நல்ல பொண்ணு, நீ எவ்வளோ இறக்கப்படுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரேசஸ் நீங்கள் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்போக்கனில் ஏன் கைண்ட் பக்கத்தில் ஆஃப் போடுறோம் அப்படி இல்லை, இது ஃப்ரேஸ். ஸோ கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னா நீங்கள் ரொம்ப இறக்கப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது, எவ்வளோ நல்லவங்க அப்படின்றது. ஸோ ரீட்டா, மை மேனேஜர் வில் ஆல்சோ கம் வித் மீ. இப்போ ரீட்டா சொல்கிறாங்க, நான் மட்டும் மீட்டிங்க்கு வரல, அவர் பாஸை பார்க்க வரல, என்னோட மேனேஜரும் வருவாங்க அப்படின்னும் போது இங்கே நவுன் என்னது? மேனேஜர். யாருடைய மேனேஜர்? என்னுடைய மேனேஜர். அப்போது மை மேனேஜர் அப்படின்றது நவுன் பார்ட்டில் வந்துடும், சப்ஜெக்ட் பார்ட்டில் வந்துடும். அப்புறம் இனிமேல் தான் வரப்போகிறாங்க. ஸோ வில் கம். ஓகே, வில் கம் அதுதான் வரணும். ஆனால் அவர் கூட வருவார் அப்படின்னா ஆல்சோ, அவரும் வருவார். ஓகே, கூடனா நீங்கள் வந்து உடன் போட்டுறாதீங்க, வித்து போடக்கூடாது. அவரும் வருவார். மை மேனேஜர் வில் ஆல்சோ கம். அவரும் அப்படின்னும் போது வில் ஆல்சோ கம், அந்த கம்க்கு முன்னாடி ஆல்சோ போட்டுருணும். ஓகே, வில் ஆல்சோ கம் வித் மீ, என்னுடன். வித் வந்து ப்ரிப்போசிஷன், என்னுடனும் போது வித் மீ. ஸோ மை மேனேஜர் வில் கம் வித் மீ அப்படின்றது சொல்லலாம். ஆனால் மேனேஜரும் அப்படின்னும் போது மை மேனேஜர் வில் ஆல்சோ கம் வித் மீ, இதுவும் நீங்கள் பழகிக்கணும். அடுத்து ரிஹானா. டெஃபினெட்லி, கண்டிப்பாக. ஐ வில் இன்ஃபார்ம் பாஸ் அபவுட் திஸ். உங்கள் மீட்டிங்க்கு நீங்கள் வரதை பற்றி நான் பாஸ் கிட்ட சொல்லிடுறேன் அவங்க சொல்கிறாங்க. அப்போ எப்படி சொல்லுவாங்க? இனிமேல் தான் சொல்ல போகிறாங்க. ஸோ நான் சொல்லிடுவேன் அப்படின்னும் போது ஐ வில், இனிமேல் நடக்க போகிறதுனால பி வேர்ப் வில் போடுறோம். மெயின் வேர்ப் என்ன போடணும்? இன்ஃபார்ம். இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன், அவருக்கு தெளிவுபடுத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஐ வில் இன்ஃபார்ம், யாருக்கு சொல்ல போகிறாங்க? பாஸ் கிட்ட. பாஸ், ஐ வில் இன்ஃபார்ம் பாஸ் அபவுட் திஸ், பற்றி, எதை பற்றி? இதை பற்றி. அப்போ திஸ். ஸோ ஐ வில் இன்ஃபார்ம் பாஸ் அபவுட் திஸ். அப்போ ரீட்டா, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. கேன் ஐ மேக் அ மூவ்? இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்கும்போது கேன் ஐ மேக் அ மூவ் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நான் நகர்ந்து போட்டுமா அப்படின்றது தான் இது. அப்போது கேன் ஐ, நான் செய்யட்டுமா, எதை? மேக் அ மூவ். மேக்னா செய்யறது, மூவ்னா நகருது. என்னுடைய நகரில் நான் ஆரம்பிக்கட்டுமா, செய்யட்டுமா, துவங்கட்டுமா. ஸோ கேன் ஐ மேக் அ மூவ் அப்படின்றது முன்னாடி கேன் போட்டால் அது கொஸ்டினாக கேட்குறது. கேன் ஐ மேக் அ மூவ்? ரிஹானா, ஷியோர், கண்டிப்பாக. யூ ப்ளீஸ் கண்டினியூ வித் யோர் ஒர்க். ஐ வில் மேக் அ கால் டு யூ. யூ ப்ளீஸ் கண்டினியூ வித் யோர் ஒர்க். ஓகே, யூ நவுனு, அதுக்கு அடுத்து வேர்ப் போடுவோம் இல்லையா? யூ கண்டினியூ வித் யோர் ஒர்க் ப்ளீஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ப்ளீஸ் யூ கண்டினியூ வித் யோர் ஒர்க் அப்படின்னும் சொல்லுவாங்க. ப்ளீஸை யூ பக்கத்துலேயும் போட்டுப்பாங்க, எப்படி வேணால் போடலாம். ஸோ யூ ப்ளீஸ் கண்டினியூ மெயின் வேர்ப், உன்னோட வேலைகளோட கண்டினியூ பண்ணு வித் யோர் ஒர்க். அது நீங்கள் இனிமேல்
கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒர்க் கண்டினியூ பண்ணு அப்படின்னும்போது வித் யோர் ஒர்க் அப்படின்றது நம்ம போடணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூ ப்ளீஸ் கண்டினியூ வித் யோர் ஒர்க். ஐ வில் மேக் அ கால். நான் ஃபோன் பண்ணுறேன். ஐ வில் மேக் இனிமேல் தான் செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிற? கால் பண்ண போகிறேன். ஸோ ஐ வில் மேக் அ கால். யாருக்கு? உனக்கு. டு யூ. ஐ வில் மேக் அ கால் டு யூ. ஓகே. அடுத்து ரீட்டா. ப்ளீஸ் do not call my mobile number. என்னோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. ப்ளீஸ் do not call my mobile number. என்னோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. கால் பண்ணுங்கன்னா ப்ளீஸ் கால் மை மொபைல் நம்பர் சொல்கிறது. கால் பண்ணாதீங்கன்னும் போது டோன்ட் கால் மை நம்பர். ஓகே, அது ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறதுனால ப்ளீஸ் do not call my mobile number. ஏன்? I left my mobile phone at home. I left விட்டுட்டேன். I வந்து noun, விட்டுட்டேன் left. I left என்ன விட்டீங்க? My mobile phone. So I left my mobile phone. எங்கே விட்டீங்க? வீட்டில் at home. ஓகே. ஹவுஸ்ன்னு வரும்போது in my house வரணும். ஹோம் வரும்போது at வரணும். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து ரிஹானா. ஓ then I will call you through intercom. தென்னா அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்படின்னா அப்படின்னு நினச்சிக்கணும். தென்னுனா பிறகுன்ற அர்த்தம் தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது ஓகே அப்படின்னா ஐ வில் கால் யூ த்ரூ இன்டர்காம். இன்டர்காம்லாம் என்ன அர்த்தம்? ஆஃபீஸில் ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்க்கும் இல்லைனா ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் கனெக்ஷன் கொடுத்து நம்பர் வச்சுருப்பாங்க. ஸோ 17 எக்ஸ்டென்ஷன் 16 எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி கம்பெனிக்கு உள்ளேயே பேசிக்கிறது தான் இன்டர்காம். அப்போது அதில் கூப்பிடுறேன், அது மூலியமா கூப்பிடுறேன், த்ரூ இன்டர்காம். இப்போது இனிமேல் தான் கூப்பிட போகிறாங்க அப்படின்னும்போது ஐ வில் கால். ஓகே, ஐ வில் கால் யாரை? யூ உன்னை. த்ரூ இன்டர்காம், இன்டர்காம் மூலியமா. ஸோ தென் ஐ வில் கால் யூ த்ரூ இன்டர்காம். ரீட்டா தேங்க்யூ. ஓகே, இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இதை பார்க்க திருப்பி திருப்பி கேட்க உங்களுக்கு வந்து மைண்டில் நல்லா பதிஞ்சிடும். இல்லையா, நோட் புக்கில் எழுதுறீங்களா, திருப்பி திருப்பி வாசிக்க இன்னமும் நல்லா புரியும். ஓகே, இப்போது போன தடவை கொடுத்தோம் இல்லையா மை ஃபேமிலி, அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். என் குடும்பம் மிகவும் அழகானது. அப்போது என் குடும்பம்ன்றதான் நவுனு. ஸோ மை ஃபேமிலி மிகவும் அழகாக இருக்கிறது. அப்போது எப்போவுமே அது வந்து அழகாக தான் இருக்குது. பாஸ்ட்லேயும் அதுதான் உங்கள் குடும்பம், ஃப்யூச்சர்லேயும் அதுதான் குடும்பம். எப்போதுமே நடக்கிற ஒரு விஷயம் போது ப்ரெசன்ட் டென்ஸில் எடுத்துப்போம். ஸோ மை ஃபேமிலி அப்படின்றது இட்டை ரெஃபர் பண்ணோம், தேர்ட் பர்சன் சிங்குலரை. அதனால் ப்ரெசன்ட் டென்ஸில் போடும்போது பி வெர்ப் இஸ் இருக்கிறது அப்படின்றதான் வரும். ஸோ மை ஃபேமிலி இஸ் வெரி பியூட்டிஃபுல், மிகவும் அழகானது. ஓகே, வெரி இப்படியும் எழுதலாம். இல்லைனா மை ஃபேமிலி இஸ் அ பியூட்டிஃபுல் ஒன், அந்த மாதிரி ஃப்ரேஸ் போட்டு எழுதலாம், பியூட்டிஃபுல் ஒன். ஓகே, அப்படி இல்லைன்னா மை ஃபேமிலி இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி, அழகான என் குடும்பம் அழகான குடும்பம் அப்படியும் சொல்லலாம். மை ஃபேமிலி இஸ் அ பியூட்டிஃபுல் ஒன், என்னுடைய குடும்பம் அழகான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மை ஃபேமிலி இஸ் வெரி பியூட்டிஃபுல், என் குடும்பம் மிகவும் அழகானது அப்படியும் சொல்லலாம். ஓகே, இந்த பியூட்டிஃபுல் ஒன், வண்டர்ஃபுல் ஒன், மார்வலஸ் ஒன் அது எல்லாமே எப்போதும் சொல்கிறது அழகான ஒன்றுப்பா அப்படின்னு அந்த ஒன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் அங்கே ஒன் போடுறோம். அடுத்து நாங்கள் 6 பேர் இருக்கிறோம். நாங்கள் அப்படின்னும்போது வி, இங்கே மெயின் வேர்பே கிடையாது இல்லையா, இருக்கிறோம் அப்படின்னும்போது ஹீ வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் பி வேர்ப் இஸ் வரும். ஓகே, ஆனால் வி ப்ளூரல் வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் பி வேர்பு ஆர் தான் வரும். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் இருக்கிறோம், ஏன்னா நவுனுக்கு அப்புறம் பி வேர்ப் இல்லைனா மெயின் வேர்ப் வரணும். இங்கே மெயின் வேர்ப் கிடையாது. பி வேர்ப் வந்து ப்ளூரலுக்கு விக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் தான் வரும். ஸோ வி ஆர் 6, நாங்கள் இருக்கிறோம் 6 இன் நம்பர். எண்ணி பார்த்தோன்னா மெம்பர்ஸு 6 பேர் அப்படின்னும் போது இன் நம்பர் அப்படி போடலாம். வி ஆர் 6 இன் நம்பர் அப்படி போடலாம். இல்லைனா தேர் ஆர் 6 of us
அப்படி போடலாம். இது கொஞ்சம் கஷ்டம். தேர் ஆர் 6 ஆஃப் அஸ், கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. தேர் ஆர் 6 மெம்பர்ஸ் இன் அவர் ஃபேமிலி. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் குடும்பத்தில், ஓகே, இன் அவர் ஃபேமிலியில் நாங்கள் 6 பேர் இருக்கோம். ஸோ தேர் ஆர் 6 மெம்பர்ஸ் இன் அவர் ஃபேமிலி, எங்கள் குடும்பத்தில், அப்படி போடலாம். இல்லைனா வி ஆர் 6 இன் நம்பர். இதுதான் உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்து நாங்கள் சண்டை போட மாட்டோம். அப்போது வில் ஃபைட்னா போடுவோம், வில் நாட் ஃபைட்னா சண்டை போட மாட்டோம். யார்? நாங்கள். ஸோ நாங்கள் வந்து நவுன் வி போட்டோம். ஃப்யூச்சர் டென்ஸ் போட மாட்டோம் அப்படின்றது ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ வில் நாட் ஃபைட். அப்படி இல்லைன்னா நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது வி வில் நாட் ஃபைட் வித் ஒன் அனதர், ஒருத்தருடன் இன்னொருத்தர். அப்போது ஒருத்தருடன் அப்படின்னும் போது உடனுக்கு வித்து போட்டோம். ஒன் அனதர்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க மாட்டோம். இது வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது. ஒன் அனதர், ஈச் அதர், அப்படிக்கும் ஒன் அனதருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை நான் அப்புறமா சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் இதை கற்றுக்கோங்க. ஒன் அனதர்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க மாட்டோம். ஓகே, அடுத்தது என் அம்மா நன்றாக சமைப்பாள். ஓகே, இதை வந்து நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸாகவும் போடலாம். என் அம்மா வந்து நல்லா சமைப்பாங்க அப்படின்னும் போது மை மதர் வில் குக் நைஸ்லி அப்படின்னு போடலாம். இல்லை எப்போதுமே உங்கள் அம்மா சமைச்சிட்டு தான் இருக்காங்க, அது வந்து எல்லா டென்ஸ்க்கும் நடந்துகிட்டே இருக்கிறது, எப்போதும் நடக்கிறதுன்றதுனால ப்ரெசன்ட் டென்ஸாக குக்ஸும் போடலாம். ஸோ மை மதர்ன்றது நவுன், குக்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸாக எடுக்கும்போது எஸ் சேர்க்குறோம் மெயின் வெர்ப் கூட. அப்போது குக்ஸ் போட்டுக்கலாம். நன்றாக அப்படின்னும் போது வெல், மிகவும் நன்றாக, வெரி வெல். ஓகே, ஸோ மை மதர் குக்ஸ் வெரி வெல் அப்படி போடலாம். இல்லைனா மை மதர் வில் குக் வெரி வெல், இல்லைனா வில் குக் நைஸ்லி அப்படியும் போடலாம். ஓகே, அடுத்து என் அண்ணன் கடையிலிருந்து பொருட்கள் வாங்கி வருவான். இது நவுன் என்ன? அண்ணன், பிரதர். யாருடைய அண்ணன்? என்னுடைய அண்ணன். ஸோ மை பிரதர் நவுன் வந்துடுச்சு. வாங்கி வருவான், இனிமேல் தான் வாங்கி வருவான் அப்படின்னும் போது வில் ஃப்யூச்சர் டென்ஸ், பை மெயின் வேர்ப். ஸோ மை பிரதர் வில் பை என்னது? பொருட்கள். அப்போ திங்ஸ். மை பிரதர் வில் பை திங்ஸ் எங்கேருந்து? கடையிலிருந்து. ஸோ இருந்துக்கு ஃப்ரம் போடுறோம். த ஷாப், கடை. ஓகே, மை பிரதர் வில் பை திங்ஸ் ஃப்ரம் தி ஷாப். அடுத்து என் அப்பா ஒரு ஆசிரியர். என் அப்பா ஒரு ஆசிரியராக இருக்கிறார். ஸோ இருக்கிறாருக்கு இஸ் போடுறோம். மை ஃபாதர் நவுன், பி வேர்ப் இஸ் அ டீச்சர், ஒரு ஆசிரியராக இருக்கிறார். ஓகே, மை ஃபாதர் இஸ் அ டீச்சர். அவர் மாலை 6 மணிக்கு தான் வீட்டிற்கு வருவார். அப்போது அவர் நவுன் ஹீ போடுறோம். வருவார் அப்படின்னும் போது வில் கம் போட்டுடுறோம். எங்கே வருவார்? வீட்டுக்கு. ஸோ ஹோம். ஓகே, ஹீ வில் கம் ஹோம். எத்தனை மணிக்கு? அட் 6 PM ஒன்லி. ஈவினிங்கிறதுனால பிஎம் போடுறோம். ஒன்லி ஏன் போடுறோம்? தான், 6 மணிக்கு தான் அப்படின்னும் போது ஒன்லி போடுறோம். ஸோ ஹீ வில் கம் ஹோம் at 6 PM ஒன்லி. இங்கே ஹவுஸ் போட்டால் என்ன வரணும்? ஹீ வில் கம் டு ஹவுஸ். ஹவுஸ் வரும்போது டூ போடணும். ஹோமுக்கு டூ போடக்கூடாது. ஸோ ஹீ வில் கம் ஹோம் at 6 PM ஒன்லி. இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். என் நண்பர்கள் வாரத்தில் 2 நாட்கள் என் வீட்டிற்கு வருவார்கள். ஓகே, உங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் சொல்லிட்டே வரும்போது இதையும் சொல்கிறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாரம் 2 நாள் என் வீட்டுக்கு வந்துடுவாங்க, வாரத்தில் 2 நாள் என் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இது எப்போது நடக்கிற விஷயன்றதுனால ப்ரெசன்ட் டென்ஸாக எடுத்து வெறும் கம் போடலாம். இங்கே வந்து ஃப்ரெண்டுன்னு வந்தால் தேர்ட் பர்சன் சிங்குலர்ன்றதுனால ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் வரும்போது கம் கூட எஸ் சேர்க்கணும். ஆனால் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தேர்ட் பர்சன் ப்ளூரல் வர்றதுனால மெயின் வேர்ப் கூட எஸ் சேர்க்கக்கூடாது. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் கம், எங்கே வருவாங்க? நவுன் போட்டாச்சு, வேர்ப் போட்டாச்சு. எங்கே வருவாங்க? டு மை ஹவுஸ். இப்போ ஹவுஸ் வர்றதுனால டூ போடுறோம் பாருங்கள். என்னுடைய வீட்டிற்கு. ஸோ டு மை ஹவுஸ். டு ஹவுஸ்னா வீட்டிற்கு, என்னுடைய வீட்டிற்குன்னும் போது டு மை ஹவுஸ் போட்டுறோம். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் கம் டு மை ஹவுஸ் வீக்லி ட்வைஸ். வாரத்தில் 2 நாள் அப்படின்னும் போது வீக்லி ட்வைஸ். வாரத்தில் 1 நாள் அப்படின்னும் போது வீக்லி ஒன்ஸ்.
வாரத்தில் 3 தடவை அப்படின்னும் போது வீக்லி த்ரைஸ். இதெல்லாமே நீங்கள் ஸ்போக்கனில் கற்றுக்கணும். ஓகே, அப்போது வீக்லி ட்வைஸ் இங்கே போட்டுட்டோம். இப்போ மாதத்தில் 2 நாள்னா மந்த்லி ட்வைஸ், மாதத்தில் 3 நாள்னா மந்த்லி த்ரைஸ், இப்படி கற்றுக்கணும். இப்போது அப்படி போடலாம். இல்லை நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிற மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வில் கம், மை ஃப்ரெண்ட்ஸ் வில் கம் டு மை ஹவுஸ் 2 times in a week, ஒரு வாரத்தில். அப்போது இல் வரும்போது இன் போடலாம். அ வீக் ஒரு வாரம், ஒரு வாரத்தில் 2 முறை 2 times இப்படியும் போடலாம். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் வில் கம் டு மை ஹவுஸ் 2 times in a week இப்படி போடலாம். அடுத்தது, என் வீட்டில் எப்போதும் பிரியாணி சாப்பிடுவார்கள். வரும்போதெல்லாம் வாரத்தில் 2 நாள் வருவாங்க, வரும்போது 2 நாளும் பிரியாணி சாப்பிடுவாங்க. எப்போதும் வரும்போதெல்லாம் அதான் சாப்பிடுவாங்க. அப்படி சொல்லும்போது தே ஈட்டும் போடலாம், தே வில் ஈட்டும் போட்டுக்கோங்க. பிரியாணி என்ன சாப்பிடுவாங்க? பிரியாணி சாப்பிடுவாங்க. ஸோ கொஸ்டின் கேட்டுக்கிட்டே வாங்க. தே அவர்கள் என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. ஸோ ஈட் என்ன சாப்பிடுவாங்க? பிரியாணி. அது அடுத்த சொல்லாக எழுதுங்க. ஸோ தே ஈட் பிரியாணி ஆர் தே வில் ஈட் பிரியாணி. எங்கே? இன் மை ஹவுஸ், என்னுடைய வீட்டில். இல் வரும்போது இன் போடுறோம். இன் மை ஹவுஸ் ஆல்வேஸ், எப்போதும். புரியுதா? அடுத்தது பாருங்கள். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் வி, இருக்கிறோம்க்கு எப்படி போடணும்? ஆர் தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக, ஹாப்பி. ஸோ வி ஆர் ஹாப்பி. என் அண்ணன் கல்லூரியில் படிக்கிறான். என் அண்ணன்னா மை பிரதர். நவுன். மெயின் வேர்ப் என்னன்னு தேடுங்க. ஸ்டடி, படிக்கிறான். இது 3rd person சிங்குலர். ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் போடுறதுனால எஸ் சேர்க்குறோம். ஆனால் இங்கே ஐஇஎஸ் சேர்க்கறது என்ன ரூலுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் செஷன் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ மை பிரதர் ஸ்டடீஸ் எங்கே? கல்லூரியில், இன் காலேஜ். ஓகே, அடுத்து, அவனுக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. ஓகே, இருக்கிறது, உண்டுனாலும் இருக்கிறதுனாலும் ஒன்று தானே. ஸோ இங்கே இருக்கிறது அப்படின்னும்போது ஹீ இஸ் வராது இல்லையா? அவனுக்கு இருக்கிறது அப்படின்னா ஹீ ஹேஸ், அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது ஹீ ஹேஸ் 2 pens நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஐ ஹாவ் 2 pens நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஹீ பக்கத்தில் இஸ் போடாமல் இங்கே என்ன போடணும்? ஹீ ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு இப்போ என்கிட்ட 2 பேனா இருக்குது அப்படின்னா அப்போ அவன்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த கிட்ட அப்படின்னு வரும்போது ஹேஸ் போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹீ ஹேஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்பர்கள், மெனி ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஹிண்ட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து, நான் அதிகமாக பேச மாட்டேன். இப்போ நான் அதிகமாக எல்லார்ட்டையும் பேச மாட்டேன். என் அண்ணன் தான் எல்லார்கிட்டையும் வளவலன்னு பேசிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி சொல்வீங்க? ஸோ நான் அதிகமாக பேச மாட்டேன். பேச மாட்டேன் அப்படின்னும் போது வில் நாட் டாக். நான் பேசுவேன் அப்படின்னும் போது ஐ வில் டாக். நான் பேச மாட்டேன், ஸோ ஐ வில் நாட் டாக். இது வரைக்கும் புரியுதா? அதிகமாக அப்படின்னும் போது மச், இல்லைனா டூ மச். நான் ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன்னும் போது டூ மச், நான் அதிகமாக பேச மாட்டேன்னும் போது மச். இது வந்து ஹிண்ட்டில் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நம்ம டூ மச் இல்லைனா மச் தான் சேர்க்கணும். ஓகே, இப்போ நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னா ஐ வில் நாட் ஈட் மச், இல்லைனா ஐ வில் நாட் ஈட் டூ மச், ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஓகே, ஸோ இந்த மச் டூ மச் வந்து இப்படி தான். ஆனால் அவன் எல்லார் கூடயும் நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லும்போது பட், ஆனாலுக்கு வந்து நம்ம பேட் போட்டுறோம், அவன் வந்து ஹீ போட்டுறோம். பேசுவான் அப்படின்னும் போது வில் டாக் தெரியும் இல்லையா? பி verb வந்து ஃபியூச்சர் டென்ஸ் வில் போடுறோம். ஸோ ஹீ வில் டாக், பட் ஹீ வில் டாக் வெல், நல்லா பேசுவான். அப்போது வெல் போடுறோம். யார்கிட்ட? எல்லார்கிட்டையும், டு ஆல். பட் ஹீ வில் டாக் வெல் டு ஆல். அவன் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவான். புரியுதா? கான்வர்சேஷன் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இத்தனை நாள் நீங்கள் பண்ண ஹோம்ஒர்க்கோட இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா பேசும்போது எப்படியெல்லாம் வேர்டிங்ஸ் வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பாதி கரெக்டாக எழுதுனா கூட நான் கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு மீதி பாதி என்ன தப்பு விட்டோன்னு தெரியும். அப்போது நீங்கள் அடுத்த தடவை அந்த தப்பை செய்ய மாட்டீங்க. அதுக்காக தான் கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே. பாய். டேக் கேர்.